என்னது குழந்தைக்கு நூடுல்ஸா? நீங்கள் மட்டும் இல்லை, என் பாப்பா கூட அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறேன். நூடுல்ஸ் பார்த்த உடனே புரியல. இருங்க சொல்கிறேன். இதோட பேக் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் தெரியணும். நான் எப்போவுமே கிரேவிங்ஸ் வந்தப்போல் மேகி செஞ்சு சாப்பிட்டுப்பேன். அப்போல்லாம் பாப்பா என்கிட்ட வந்து கேட்பா, அது வேணும் வேணும்னு சொல்லிட்டு. இன்னும் சஹஸ்ரா திஸ் இஸ் அ பேட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒளிஞ்சொழிஞ்சு சாப்பிட வேண்டியதாக போச்சு. இப்போ இருக்கிற கிட்ஸ்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அவங்கள சமாளிச்சு சாப்பிடவே முடியாது. பாப்பாவுக்கு வயசாக ஆக அவள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடும். சரி இன்னும் எத்தனை நாளைக்கா இப்படி ஒளிஞ்சு சாப்பிடுறது, நம்ம கூட ஹெல்த்தியாக சாப்பிட்டு போமே, ஏன் அது மேகியே அப்படின்ட்டு வீட் நூடுல்ஸ் வாங்கலன்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ நம்ம கடையில் வீட் நூடுல்ஸ் வாங்கினாலும் கொஞ்சமாக அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால வீட்லேயே செய்யலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணதான் இந்த வீட் நூடுல்ஸ். ஓகே ஈஸியாகவே செஞ்சிடலாமே அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ரொம்ப சிம்பிளாக கிடையாது, ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடும் கிடையாது. நாம கொஞ்சமாக டைம் அண்ட் எஃபர்ட் எடுத்தால் போதும் வீட்லேயே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ப்ராசஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அப்படியே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் இது பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ இடியாப்பம் பிழியறதை எடுத்துக்கிட்டு அது ரொம்ப மெலிசான ஹோல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் முறுக்கு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவு எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நூடுல்ஸ் மாதிரி பிசைஞ்சு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் நம்ம டைரக்டா பாயிலிங் வாட்டர்லயே விட்டு இந்த நூடுல்ஸ் 15 ல 20 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நல்லா குக் ஆன பிறகு எடுத்துட்டு நம்ம கூல் வாட்டர்ல வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையும் நீட்டா கட் பண்ணிட்டு வேக வச்சுக்க வேண்டியதுதான். என்கிட்ட கேரட் அண்ட் கேபேஜ் இருக்கிறதுனால அதை நான் சேர்த்துக்கிட்டா. கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம், ப்ரோக்கலி கூட சேர்த்துக்கலாம். அப்படியே வெங்காயம் கூட பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாஸ்க்காக தக்காளி சும்மாவே அரைச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சமா க்ரீமியா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தக்காளி காஞ்ச மிளகாய் ரெண்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் பேன் மேல டைரக்டா. அப்பதான் அந்த லைட்டா ஸ்மோக்கி ஃபிளேவர் வரும். விருப்பம் இருந்தா நீங்க பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை, வெல்லம் இதனாலும் சேர்த்துக்கலாம். சின்னதாக இஞ்சி சேர்த்து நைஸாக அரைச்சிக்க வேண்டியது. இதுதான் நம்மளோட சாஸாக இருக்க போகுது. அடுத்த ஒரு பேன் வச்சுக்கிட்டு இதில் பட்டர் இல்லை ஆயில் சேர்த்துக்கிட்டு ஆனியன் சேர்த்து உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச காய்கறியில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள், நம்ம செஞ்ச சாஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்ல நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. நான் பாப்பாக்கும் சேர்த்து செய்யறேன், அதனால எந்த கடையில் வாங்கின சாஸஸுமே ஆட் பண்ணதில்லை. நீங்க விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின நூடுல்ஸ் மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் டேஸ்டியாக மட்டும் இருக்கு. ஹெல்தியாக சாப்பிட்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவேன். நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளோட எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். நூடுல்ஸ் கூட ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டல. அப்பாடா, இனிமே மேகி செஞ்சு ஒளிஞ்சு சாப்பிடுற நிலைமை எனக்கு இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க.